நான் வந்து இந்தந்த மாதிரிலாம் இருந்தா என் ரிலேஷன்ஷிப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்போ வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா எந்தெந்த மாதிரிலாம் நான் இருக்கணும்? அதாவது வந்து இதுக்கு வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. அதில் வந்து ஒரு 4 காம்போனன்ட்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா எம்பத்தி, ஒரு கருணை இருக்கணும். பக்கத்தில் இருக்கவங்களுக்கு பிரச்சனைனா நம்ம போய் ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுற ஒரு பண்ணணும். டெண்டன்சி ஹெல்பிங் இருக்கணும். ஹேண்ட்ஸ் மாதிரி. அது வந்து ஃபிசிக்கலாக மட்டும் இல்லை, மென்டலாக கூட சப்போர்ட் பண்ணலாம். எது நம்மளால முடியுதோ அது. அடுத்தது வந்து நம்மளோட இமோஷனல் அவேர்னஸ். என்னோட பிரச்சனை என்னங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவலுக்கு. அடுத்தவங்க இந்த தப்பு இதில் வந்து சரி இல்லை, இதை இப்படி பண்ணியிருந்துருக்கலாம் அப்படி பண்ணியிருந்துருக்கலான்றதுக்கு முன்னாடி நான் எப்படி இருக்கணும், விச் வேர்ட் ஆர் விச் பர்டிகுலர் இமோஷன் இஸ் ட்ரிகரிங் மீ. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா டக்குன்னு அவங்கள ஏதாவது ஒரு கிரிட்டிசைசம் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு டக்குன்னு கோவம் வந்துடும். அந்த கன்ஸ்ட்ரக்டிவாக அந்த ஃபீட்பேக் அவங்களால எடுத்துகிட்டு போக முடியாது. இட்ஸ் ஓகே, அவங்க ஒருத்தர் சொல்கிறதுனால என்னையே நீ கமெண்ட் பண்றியா அப்படிங்கிற மாதிரி கோவம் வரும். டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க. ஸோ இந்த எமோஷ்னல் அவேர்னஸ் இருக்கணும். எது நம்மளுக்கு ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிறது. தேர்ட் திங் எமோஷ்னல் ரெகுலேஷன். அந்த எமோஷ்னல் ரெகுலேஷன் அப்படிங்கிறது தான் நான் சொன்னது. இப்படி ஒருத்தவங்க பேசிட்டாங்க அப்படின்னா இது வந்து எமோஷ்னல் அவேர்னஸ். ஒருத்தவங்க நம்மளை வந்து கிரிட்டிசிசம் பண்ணுறாங்கன்னா, எஸ், கிரிட்டிசிசம் இஸ் நார்மல். எனிபடி கேன் டூ டு எனி ஒன் அண்ட் தட் டசன்ட் மீன் நான் அப்படி தான் அப்படின்றது கிடையாது அப்படிங்கிறது எமோஷனல் அவேர்னஸ். இதை ப்ராசஸ் பண்ண தெரியணும் கன்ஸ்ட்ரக்டிவாக. அதுதான் இமோஷனல் ரெகுலேஷன். ஒருத்தங்க கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓகே, என்ன இதில் தப்பு சொன்னாங்க, ஃபைன், யார் சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க, என்ன பிஹேவியரில் சொன்னாங்க, என்ன டோன் யூஸ் பண்ணாங்க, இதெல்லாம் எடுத்துட்டு கண்டென்ட்டை மட்டும் இந்த விஷயம் சொன்னாங்களா நம்ம ரீஅனலைஸ் பண்ணி பார்க்கலாம். நிஜமாலுமே அப்படி இருக்கா இல்லை இருக்கா, இல்லாட்டி ஃபைன், இருந்துச்சுன்னா கரெக்ட் பண்ணிக்க வேண்டியது. ஓகே, இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை ரெகுலேட் பண்ண ட்ரை பண்ணணும். ஃபோர்த் விஷயம் தான் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளால ஒரு ரிலேஷன்ஷிப்பை பெட்டராக மேனேஜ் பண்ண முடியும். ஏன்னா செல்ஃப் அவேர்னஸ் இருந்துச்சுன்னா மெயினாக நம்மளால அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக, இன்னும் கொஞ்சம் ஃப்ரூட்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போக முடியும்.